வணக்கம். அடியேன் கோவர்தன ராமானுஜதாசன். ரைட்டா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லக்ன சுபர், லக்ன பாவர். இதை மட்டும் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். மற்றபடி இதே சமர், பாதகர் அல்லது வாதகர், மாதகர் அப்படின்னு டாபிக் இருக்குது. அதை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு லக்ன சுபர் என்றால் என்ன, லக்ன பாபர் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம அதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். அது லக்ன சுபர், லக்ன பாபரை பத்தி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஏ அணி, பி அணி அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். ஏ அணி, பி அணி. ஏ அணியோட தலைவர் குரு, பி அணியோட தலைவர் சுக்கிரன். நம்ம இந்த ஏ அணியை நம்ம இன்னொரு பேருக்கு கூப்பிட்டோம். அது பேர் அருள் அணி அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். பி அணி பொருள் அணி அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இனிய ஏ அணியோட தலைவர் குரு. அவருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க இருப்பாங்க. பி அணியோட தலைவர் சுக்கிரன். அவருக்கு புதன், சனி, ராகு இருப்பாங்க. கேது ஏ அணியோட சேர்ந்துப்பாரு, பி அணியோட சேர்ந்துப்பாரு. அந்த சுச்சுவேஷன் அதை பொறுத்து, based on situation, circumstances, அதை பொறுத்து கேது ஏ அணியோட சேர்ந்துப்பாரு, பி அணியோட சேர்ந்து கொள்வார் அப்படின்னு பார்த்தோம். இதை முக்கியமா நம்ம தெரியணும். அடுத்து இயற்கை சூப்பர்னா யாரு, இயற்கை பாவர்னா யாருன்னு தெரியணும். இயற்கை சூப்பர்னா குரு, சுக்கிரன். அடுத்து வளர்பிறை சந்திரன், பாவிகளுடன் சேராத புதன் அல்லது தனித்த புதன், பாதிக்கப்படாத புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இயற்கை சுபர். இயற்கை பாபர்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிர சந்திரன். இவங்கெல்லாம் இயற்கை பாபர். இது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்ச பிறகு இப்போ லக்ன சுபர், லக்ன பாவர் இவங்களை நம்ம எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கணும். இந்த லக்ன சுபர், லக்ன பாவரை வச்சு தான் நம்ம ஜாதக பலாபலன் நம்ம சொல்லணும். இது முக்கியமான டாபிக். எனவே இதை சற்று கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். லக்ன சுபர், லக்ன சுபர். இப்போ நம்ம இந்த லக்ன சுபர் பத்தி பார்க்க முன்னாடி நம்ம சில இது பத்தி பார்த்தோம். அதாவது திரிகோண ஸ்தானம், அப்புறம் கேந்திர ஸ்தானம். திரிகோண ஸ்தானம் நீங்க கேட்டுக்கோ. திரிகோண ஸ்தானம், கேந்திர ஸ்தானம், அப்புறம் பணபரஸ்தானம், பணபரஸ்தானம், அப்புறம் மறைவு ஸ்தானம். அடுத்ததான் பார்த்தேன் மறைவு ஸ்தானம். அப்புறம் உபஜயஸ்தானம், உபஜயஸ்தானம் பற்றி பார்த்தோம். இந்த வார்த்தை அப்பப்ப சொல்லுவாங்க. இதை பத்தி பார்த்தோம். நம்ம திரும்ப இதை பற்றி ஒரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இது போல பார்த்தோம். இதுல இந்த திரிகோண ஸ்தானம்னா 1, 5, 1, 5, 9ஆம் பாவங்கள்லாம் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கேந்திர ஸ்தானம்னா 1, 4, 7, 9ன்னு பார்த்தோம். இந்த 1, 5, 9ல 1, 4, 7, 10. அதாவது இந்த திரிகோண ஸ்தானம் 1, 5, 9 இல்லையா? இதுல இருக்கிற கிரகம் எல்லாமே சுபர். இந்த கிரகம் தீய கிரகமா இருந்தாலும் இந்த கிரகங்கள் தீய பலனை உரைக்காது. சரியா?
அதனால இந்த 1, 5, 9 உள்ள கிரகங்கள் இயற்கை பாவராக இருந்தாலும் இயற்கை சுபராக இருந்தாலும் இந்த கிரகங்கள் வந்து ஜாதகருக்கு தீய பலனை வந்து கொடுக்காது. எனவே 1, 5, 9ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் வந்து பரிபூர்ண சுபர் என்று கொள்ள வேண்டும். அடுத்தது கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், 2 கிரகம் வந்து சுப கிரகமாகவும் 2 கிரகம் வந்து பாவ கிரகமாகவும் இருப்பார்கள் சொல்லிக்கிறேன். அடுத்தது பணபரஸ்தானம் வந்து 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம். இதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிறோம். அடுத்து மறைஸ்தானம் 3, 6, 8, 12. இது வந்து இந்த 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் வந்து அரை பாபரா இருப்பாரு. 12ஆம் பாகம் 3/4 பாபரா இருப்பாரு. 6, 8ஆம் இடத்துல உள்ள கிரகம் வந்து பரிபூர்ண பாபரா வந்து இருப்பான்னு பார்த்துக்கிறோம். அடுத்து இந்த உபஜயஸ்தானம் வந்து 3, 6, 10, 11. உபஜயஸ்தானம் வந்து 3, 6, 10, 11. இந்த பாவத்தில் உள்ள இது வந்து அது பேர் வந்து உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து 3ஆம் இடம் வந்து இயல்பா வந்து தைரியத்தையும் வீரியத்தையும் குறிக்கும். 6ஆம் இடம் வந்து பகை, எதிரி, நோய், வியாதி இவற்றை குறிக்கும். 10ஆம் இடம் வந்து வந்து ஜாதகருடைய செயல்பாடுகள் மற்றும் தர்மம் எனப்படும் கடமையை குறிக்கும். 10ஆம் இடம் தான் வந்து ஒரு ஜாதகருக்கு தொழில் ஸ்தானம். என்ன தொழில் செய்வாரு, தொழில் எப்படி இருக்கும், அதை பற்றி எல்லாம் சொல்லணும். அடுத்து வந்து அவருடைய கர்மப்படி அவர் என்ன விதி, அதை வந்து இந்த 10ஆம் ஸ்தானம் மூலமா தான் நிறைவேறும். அதனால இது பேர் கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு. அடுத்து வந்து 11ஆம் இடம் வந்து அது லாபத்தை குறிக்கும். இதை பற்றி நம்ம இதில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இதை பற்றி முதல் தெரிஞ்சுங்க. இப்போ லக்ன சுபர் லக்ன பாபர் அப்படின்னு லக்ன சுபர் லக்ன பாபர் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். லக்ன சுபர் லக்ன பாபர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மேஷ லக்னம் அப்படி வந்து விருச்சிக லக்னம். இதோடைய கட்டத்தை வச்சு வந்து இது பண்ணீங்க, வரம்பிக் கொள்ளுங்கள். மேஷ லக்னம் விருச்சிக லக்னம். நீங்க அடிக்கிறது மேஷ லக்னம் விருச்சிக லக்னம். இப்ப லக்னம்னா இங்க வந்து லான் போட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. விருச்சிக லக்னம் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12. இப்போ இத வந்து பாருங்க, வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 1, 5, 9ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் வந்து பரிபூர்ண சுபர் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே பரிபூர்ண சுபர்னு பார்த்துக்கிறோம். அப்போ இந்த வந்து 1ஆம் வீட்டு அதிபதி யாரு, செவ்வாய். 1ஆம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய்.
அடுத்து 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? சூரியன். 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ அணியில உள்ள கிரக மாதிரி இருக்கும். குரு, சூரியன், செவ்வாய். அப்போ இவங்க எல்லாருமே சுபர். அப்போ இவங்க தான் வந்து லக்ன சுபர். இவங்க தான் லக்ன சுபர். 1, 5, 9 உள்ள கிரகங்கள் லக்ன சுபர். அப்போ லக்ன பாவர்னா யாரு? இந்த ஏ அணிக்கு வந்து ஆப்போசிட்ல உள்ள கிரகம் தானே வந்து லக்ன பாவரா இல்லையா? அப்படின்னு பார்த்தா யாரு அவங்க? புதன், சுக்கிரன், சனி. பி அணினா புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்க இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பாருங்க 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் புதன் வேறு. 3, 6 மறைவு ஸ்தானம். ஸோ அவங்க வந்து லக்ன பாவிகள். லக்ன பாவம் எடுத்து போட்டுங்க. 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி புதன் இவருக்கு லக்ன பாவர். அதே மாதிரி வந்து 2, 7 ஏன்னா 7ஆம் வீட்டு சுக்கிரன் அவரும் லக்ன பாவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு வந்து அதிபதி வந்து செவ்வாய் தான். ஆனா இங்க லக்னம் இந்த 1ஆம் வீடு இது பேர் கோணாதிபதி. லக்ன கோணாதிபதியா செவ்வாய் வந்து இருக்கிறதுனால 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து கெடுக்காது. அதனால வந்து செவ்வாய் வந்து லக்ன சுபனத்துவம் தான். அதே போல இங்க பாருங்க 9ஆம் வீட்டுல குருகிறாரு, 12ஆம் வீட்டுல குருகிறாரு. 12ஆம் வீடு வந்து என்ன ஸ்தானம்? 12ஆம் வீடு வந்து மறைவு ஸ்தானம். ஆனா 9ஆம் வீடு வந்து லக்ன சுபராக, அதாவது குரு லக்ன சுபராக இருக்கிறதுனால 12ஆம் வீடு வந்து கெட்டாலும் குரு பகவான் கெட மாட்டார். அதனால ஸோ இந்த குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 பேரும் இந்த லக்னத்துக்கு சுபர். அப்ப பாவர்னு பாத்தீங்கன்னா 3, 6ஆம் வீட்டுக்குரிய புதன் பாவரு, 2ஆம் 7ஆம் வீட்டுக்குரிய சுக்கரன் பாவரு, 10, 11க்கு உரிய சனி பாவர். புதன், சுக்கரன், சனி இவங்க பாவர். இதுதான் லக்ன சுபர், லக்ன பாவர். அப்போ என்ன பண்ணோம்? இது தனியா வச்சு இங்க எழுதிக்கணும். குரு, சூரியன், செவ்வாய் சுபர். குரு சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் சுபர். பாவர் அவரு புதன், சுக்கரன், இவங்க வந்து பாவம். அதுக்கு வந்து விருச்சிகம் பாவம். விருச்சிகம் இப்போ விருச்சிகத்துக்கு போயிடலாமா? இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 1ஆம் வீடு யாரு? 1ஆம் வீடு செவ்வாய், 5ஆம் வீடு குரு, 9ஆம் வீடு சந்திரன். அப்போ செவ்வாய், குரு, சந்திரன் லக்ன சூப்பர். ஆனா இங்க வந்து 10ஆம் வீடு யாரு? 10ஆம் வீடு வந்து சூரியன். அவரும் சூப்பர் தான். 10ஆம் வீட்டுல இருக்கிற 10ஆம் வீட்டுல இருக்கிற சூரியனும் 10ஆம் வீட்டில் உள்ள சூரியனும் வந்து சூப்பர் தான். அதனால இந்த விருச்சிக லக்னத்தை வந்து பொறுத்த வரைக்கும் லக்ன சுபர் யாருன்னா சூரியன், செவ்வாய், குரு. இவங்க ஏ அணி. பி அணி யாரு?
பி அணி புதன், 8க்கும் 11க்கும் புதன். அதான் இது அப்படியே ஆப்போசிட்டு. இவங்கெல்லாம் வந்து ஏ அணி. அப்படி பி அணி யாரு? புதன், சுக்கிரன், சனி. எப்படி நாங்க பாரு, 8ஆம் வீடு, 8ஆம் வீடு வந்து புதன், 7, 12ஆம் வீடு. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இது வந்துடும், என்ன வந்துடும், பரசனம் வந்துடும். இது 8, இது 12, புரியுதா? அதனால புதன் சுக்கிரன் இங்க பாரு, 3க்கு 4க்கு 3 4 இங்க சனி. அப்போ புதன் சுக்கிரன் சனி இவங்க 4 பேர் வந்து இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு யாரு? சந்திரன். ஆக்சுவலா அதெல்லாம் போடணும், இயற்கை சூப்பர் என்ன. ஆனா இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து சமத்துல வருவாரு. சமம் சமத்துல வருவாரு. இங்க வந்து 10ஆம் வீடாக சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ன சூப்பர்ல வருவார். லக்ன சூப்பர்ல வருவார். ஓகேவா? புரியுதா? சூரியன் செவ்வாய் குரு வந்து இயற்கை சூப்பர். சூரியன் செவ்வாய் குரு ஓகேவா? இவங்க 2 பேர் வந்து இயற்கை சூப்பர். அடுத்து அதே போல யார பார்க்கலாம்? அடுத்து வந்து அடுத்த யாரை பார்க்க வந்து ரிஷபம். அப்புறம் யாரு? துலா. இவங்களுக்கு யார் வந்து லக்ன சுபர்? அப்பதான் போடு. போட்டுக்கா கோயம்புத்தூரா? ரைட். வீடுங்க. சரி, இப்போ இதுல பார்ப்போம். லக்னம் லக்னம் ரிஷபம். ரைட்டு. 1 2 3 4 5 6 7 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரைட். இப்போ என்ன இருக்கா? இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். யாராவது இது வந்துட்டு லக்ன சூப்பரன்ட்டு. 1 யாரு? சித்திரன். 5 யாரு? புதன். 9 யாரு? சனி. அப்போ இதுல வந்து பி அணி வருது. அப்போ லக்ன சூப்பர்னா யார் யாரு? புதன் சுக்கிரன் சனி வராங்க. லக்ன பாவர்னா யார் வரணும்? ஆபத்து வரணும்னா யாரு? சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அவங்க தானே வரணும்னா ஆபத்து இல்லையா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன போட்டோம்? புதன் சுத்தம் சந்திரன் போட்டான். 2 5 வந்து புதன். சுக்கரன் வந்து 1 6. இங்க யாரு? 3ல வந்து யாரு இருக்குது? 3 சந்திரன் யாரு? 3ஆம் இடம் வேலை வந்து என்னது?
மூன்றாம் இடம் வந்து பாதி மறைவுஸ்தானம். இது 4th இடம் வந்து சுகஸ்தானம். சுகஸ்தானம் அது சரியா. ஸோ அப்போ வந்து 4ஆம் இடம் ஒன்று இது சூரியன். இங்க சூரியன் இங்க பாரு 7-12 யாரு இருக்குது? செவ்வாய் இராது. செவ்வாய் இராது. ஸோ 4 சூரியன் 7-12 வந்து செவ்வாய். 8-11 குருகர். அப்படியே ஆப்போசிட் தான். அப்ப யார் யாரு? சூரியன், செவ்வாய், குரு. கரெக்டா? புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், குரு, சந்திரன். 4ஆம் இடம் வந்து இவங்க வந்து பாவிகள் தானே. அவங்க பாவின்னும் போது இந்த இடம் போடணும். எது? 3ஆம் இடம் அமைக்க சந்தன் போடணும். புரியுதா? சூரியன் பதிலா 3ஆம் இடம் வராது சந்திரனு. 3ஆம் இடம் வந்து குணஸ்தானம். 3ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். இவரு தான் பாவி. இந்த இடம் எது? இந்த 4ஆம் இடம் வந்து குணஸ்தானம், சுகஸ்தானம். சுகம்னா என்னது? அவர் வந்து சுகத்தை அனுப்பியிருப்பாரு. இப்போ வந்து நல்ல வீடு இருக்கும், நல்ல வீடு, சொத்து அதெல்லாம் இருக்கும். கல்வி, நல்ல கல்வி இருக்கும். அதான் இந்த இடம் 4th பிளேஸ். நான் வந்து பாவின்னும் போது சந்திரன். இங்க சந்திரன் வந்துடுவாரு 3ஆம் இடத்துக்கு. இங்க பாரு 7ஆம் இடம் 12ஆம் இடமா. 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். செவ்வாய் வந்துடுவாரு பாவி லிஸ்ட்ல. 8ஆம் இடமும் வந்து மறைவு ஸ்தானம். அப்போ 8-11 குருகிறாரு. அவரு வந்துடுவார். அப்போ லக்ன சூப்பர்னா புதன், சுக்கிரன், சனி வருவாங்க. என்ன? புதன், சுக்கிரன், சனி வருவாங்க. லக்ன பாவம்னா சந்திரன், செவ்வாய், குரு. அப்போ வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து யார் பாவி? சந்திரன் பாவி வர்றாரு. சந்திரனை பாவி வழியா வருகிறார். எங்க மறைஞ்சிடாது? சந்திரன் அதாவது சந்திரன் வந்து மறையலாம். என்ன பண்ணுவாரு? நல்லா பாருங்க கொடுப்பாரு. மறைவு ஸ்தானத்துல வந்து அவர் வந்து அவர் வந்து நல்ல பலன் பெற மாட்டாரு. நல்ல பண்ணல இல்லைன்னா கூட மறைஞ்சு போன பிறகு அவரு நல்லது பண்ணா கிடைக்கும். மறைவு ஸ்தானம் வந்து அவர் ஒண்ணுமே செயல்படாமலாம் வந்து இருக்க மாட்டாரு. இந்த மனிதனுடைய வந்து மூளை வேலை செய்யாது, மந்தமாயிடும். அது நல்லதா? இல்ல அதான் மேடம். ஓகேவா? அப்போ வந்து ரிஷபத்துல சந்திரன், செவ்வாய், குரு. ஓகேவா? இங்கவா அடுத்தது துலாம்ல. இங்க யாரு? லக்ன சூப்பர். 1ஆம் வீடு யாரு? சுக்கிரன். 5ஆம் வீடு யாரு? சனி. சுக்கிரன், சனி. 9ஆம் இடம் புதன். அப்ப இங்கேயா லக்ன சூப்பர் யாரு? புதன், சுக்கிரன், சனி. அதே மாதிரி லக்ன பாவர் யாரு? லக்ன பாவர் இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல இங்க அவர் வந்து சுபரம் தான் இருப்பாரு. 11லயும் வந்து சூரியனா இங்கே சுபரம் தான் இருப்பாரு. அப்போ சரி போற. இப்போ புதன் இங்க வந்து செவ்வாய் வந்து 2 இருக்கிறது. இவரு கண்டிப்பா லக்ன பாவர். 3லயும் 6 குரு கண்டிப்பா பாவர் தான். என்ன சரியா? இப்ப இங்க சூரியன் சந்திரன்கிறாங்கல்ல, இதுல யாரு? சூரியன் சந்திரன்ல
இங்க பாவர் வந்து சூரியன் தான். ஏன்னு அப்புறம் சொல்றேன். இங்க பாவர் வந்து சூரியன் தான். பாவர் வந்து சூரியன். அதாவது இங்க ஏன் நான் சூரியன் சொல்றேன்னா, ஏன் சொல்றேன் அப்படின்னு வந்து பேசுறேன். நம்ம வந்து அடுத்து ஒண்ணு பார்க்க போறோம். இது பேர் வந்து வாதகர் பாதகர். வாதகர் யாரு, வாதகர் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 3 விஷயம். அதாவது சரம், ஸ்திரம். அது தெரியுமா? பத்திரியா? பத்திரியா? ஃபர்ஸ்ட் ராசி, அதாவது மேச ராசியில் ஆரம்பிக்கணும். சரம், அடுத்து வந்து ஸ்திரம், அடுத்து உபாயம், அடுத்து வந்து சரம், அடுத்து வந்து ஸ்திரம், உபாயம், சரம், ஸ்திரம், உபாயம், அடுத்து சரம், ஸ்திரம், உபாயம். இதில் பார்த்தீங்கன்னா பாதகர்னா யாருன்னா, இவரும் வந்து நல்ல பலன்களை அளிக்க மாட்டார். சரியா? பாதகர். இந்த பாதகர் வந்து இந்த இந்த ராசிகள், இது பேர் வந்து சரராசிகள். ராசி சரராசிகள். சரராசிகள் வந்து யார் சொல் பார்ப்போம்? மேஷம், அடுத்தது கடகம், மேஷம், கடகம், அடுத்தது துலாம், அடுத்து துலாம், அப்புறம் மகரம். இவங்கெல்லாம் வந்து பார்த்து வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன ராசியர்? சரராசி. அப்போ ஸ்திர ராசி யாரு? ஸ்திர ராசிகள். ஸ்திர ராசிகள் வந்து ரிஷபம், அப்புறம் சிம்மம், அப்புறம் சொல்லு விருச்சிகமா? விருச்சிகம், அப்புறம் கும்பமா? கும்பம். உபயராசி யாரு? வெரி குட். மிதுனம். அப்புறம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த வந்து இல்ல பாதகர். பாதகர் வந்து இந்த வந்து சரராசிகளுக்கு 11ஆம் பாவகம் தான் வந்து 11ஆம் பாவம் வந்து பாதகர வருவாங்க. இந்த வந்து ஸ்திர ராசிக்கு வந்து 9ஆம் பாவகம் வருவாங்க. உபய ராசிக்கு வந்து 7ஆம் பாவகம் வந்து வருவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ராசிங்க? சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம். இப்போ இது வந்து சரராசி, இது வந்து ஸ்திர ராசி. ரைட்டா? இல்லையா? இங்க போடாது, இங்க சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம். இதுனா சரம் லக்னம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ராசி வந்து சரராசி அறியும்போது எந்த பாவகம் வந்து பாதகத்தை கொடுக்கும்? இந்த 11ஆம் பாவம் தானே. பார்த்தீங்களா? சரராசி வந்து 11ஆம் பாவகம். சரராசி வந்து 11ஆம் பாவகம், சிவராசி வந்து 9ஆம் பாவகம், உபயராசி வந்து 7ஆம் பாவகம். அப்படின்னும் போது இந்த வந்து துலாம் ராசி வந்து 11ஆம் பாவகம் தான் வந்து இது வந்து பாதகத்தை கொடுக்கும். அப்போ ஓகேவா? கொடுக்கும். அப்போ அவர் தான் இயற்கை பாவர். அதனாலதான் நாங்க என்ன பண்ண, சூரியன் போட்டேன். சூரியன் வந்து பாவர்னு போட்டேன். இங்க நம்ம அர்த்தம் எழுதணும். அதுதான் அந்த வீடியோ. பாதகர் இங்க யாரு?
சூரியன் பாதகர் வந்து சூரியன் போடணும். சரியா? அதனால்தான் இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் சனி போட்டுருந்தோம். அப்புறம் பாவர் பாவர்னு போகும்போது இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு சந்திரன் செவ்வாய் குரு. அதாவது இதெல்லாம் கரெக்டா வந்துடும். செவ்வாய் குரு வந்து கரெக்டா வந்துடும். சந்திரன் போடணுமா சூரியன் போடணுமா தான் வந்து இங்க டவுட் வரும். டவுட் வரும்போது இந்த ராசிக்கு வந்து ரிஷப ராசிக்கு இந்த 3ஆம் பாவகம் மறைவு சாணமாக இருந்தால அவர் தான் பாவர். 4ஆம் இடம் வந்து சுகசந்தானது அவர் பாவரா வந்து வரமாட்டாரு. ஓகேவா? அது மாதிரி முடிட்டா இங்க வந்து துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இங்க சூரியன சந்தானம் பார்க்கும்போது இங்க பாவர் வந்து 11ஆம் பாவகம் தான். ஏன்னா அவரு தான் பாதகர். புரியுதா? இவரு தான் போடணும். அதே மாதிரி இங்க அந்த கன்ஃபியூஷன் இங்க வரல. புதன் சுக்கிரன் சனி இங்க வரல. வேற வேற குரூப்பா இருக்கிறதுனால அது வந்துச்சு. ஆமா, ரெண்டு சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இங்க வந்து செவ்வாய் சூரியன் குரு. இங்கேய சுபர் வந்து யாரு? செவ்வாய் குரு. இங்க பாரு செவ்வாய் குருன்னு போட்டு இங்க யாரு வரணும்? 9ஆம் இடம்னா செவ்வாய் குரு. யார் ஒரு சந்தனம் வரணும். ஆனா என்ன போட்டுக்கிறேன் நான் இங்க வந்து இவரை போட்டுக்கிறேன். யார் வந்து சூரியன் போட்டுக்கிறேன் இல்லையா? கேட்டா இங்க எப்படின்னு பார்ப்போம். இது என்ன ராசி? இது சரமா ஸ்திரமா உபயமா? சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னா அர்த்தம் தான் 10ஆம் பாவம் தான் இதுக்கு பாதகர். இந்த ராசிக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து 10ஆம் பாவம் 9ஆ? இது சரம் ஸ்திரம் உபயம் அப்ப வந்து 9ஆம் பாவம் தானே வந்து பாதகரு. அதனால வந்து இந்த வந்து சந்திரன் வந்து போடல. சந்திரன் வந்து இங்க என்ன வருவாருன்னா சமத்துல வருவாரு. சமம். ஏன்னா வந்து 9ஆம் பாவம் கெட்டு இருந்தா விட அந்த பாவம் வந்து கெடாது. அதனால இவரை பாதகர் வந்து போடாம சமத்துல போட்டோம். சந்திரன் நாம கிடக்கும். ஆனா 10ஆம் பாவம் வந்து சூரியன். 10ஆம் பாவம் வந்து சூப்பர் தான். அதனால இங்க போட்டாச்சு. சூரியன் சொல்லி போட்டாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம இது வந்து கெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். ஸோ மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம் இதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். மீதி நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.